என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் பொதுமக்கள் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் கலைந்து கொள்ள முடியும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு இந்த டித்வா புயல் வரும் என்று சொன்ன உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னாலேயே தொடங்கிவிட்டார்கள். அரசு டித்வா புயல் வரும் என்று வானிலை ஆய்வு மையம் சொன்ன உடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக எடுத்தார்கள். அரசுடைய உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை 13 நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் 3, திருவாரூரில் 4, நாகப்பட்டினத்தில் 5, விழுப்புரத்தில் 1, மொத்தம் 1058 நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு, படுக்கிற வசதி, குழந்தைகளுக்கு பால் போன்றவையெல்லாம் சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.